சுயாட்சியை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும்? சுயாட்சி என்பது பிரிவினைக்கானது அல்ல. பிரிவினையை தடுக்க வேண்டும் என்றால் சுயாட்சி இருக்க வேண்டும். மாநிலங்களுக்கு உரிமைகள் உறுதி செய்யப்பட்டால் நாடு பிரிய வேண்டிய அவசியம் இருக்காது. இதைத்தான் முன்னர் அண்ணாவும் சொன்னார். பிரிவினையை தவிர்ப்பதற்காக சுயாட்சி. ஏன் பிரிவினையை தவிர்க்க வேண்டும்? பிறரால் சுரண்டப்படாமல் இருப்பதற்காக, நம் சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக, நமது பண்பாடு மொழி அனைத்தையும் காப்பாற்றுவதற்காக நாம் அதிகாரங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மாநிலத்தின் அதிகாரம் என்றால் மக்களின் அதிகாரம் என்று பெயர். மாநில சுயாட்சி என்றால் மக்களது அதிகாரத்தை நிறுவுவது என்று பெயர். இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் அல்ல, இளைஞர்கள் விடலைகளாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இதை ஒரு பிரிவினையாக காட்டுகின்றார்கள். ஏதோ சுயாட்சி இனிமேல் வருவது அல்ல. ஏற்கனவே அரசியலமைப்பில் சுயாட்சி இருக்கிறது. அதை கூர்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு குழுவை அமைத்திருக்கின்றோம், பரிந்துரைகளுக்காக. ஏற்கனவே சுயாட்சி அரசியலமைப்பு சட்டத்தில் 2ஆம் பகுதியில் முதல் வார்த்தை என்ன வருகிறது? இந்தியா ஷல் பி தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நாம் மாநிலங்களின் ஒன்றியமாக இந்தியா இருக்கிறது என்று அரசியலமைப்பு உறுதி செய்கிறது.